ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அம்மா வீட்டில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறோன்னா, ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், இலை, ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு சட்னிக்கு அரைக்கிற கன்சிஸ்டன்சியில் வதக்கி வச்சிடணும். அது நல்லா ஆற வைக்கணும். அது நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி அந்த சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணிடணும். அது வந்து ரொம்ப கொரன்னு அரைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்மூத்தாகவும் அரைக்கக்கூடாது, மீடியம் கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும். சிக்கனில் நல்லா சிக்கன் வாஷ் பண்ணிட்டு அதில் போட்டு அதில் ஊற்றிட்டு இதில் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் 4 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சால்ட் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை வந்து வெளியேவோ ஒரு 20 to ½ hour வந்து மினிட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ஆனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஒரு ½ hourக்கு அப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், இலை இதே மாதிரி நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோமோ அதே வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தாங்க அம்மா. கலருக்காக எண்ணெயில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருந்தாங்க. 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். தீயக்கூடாது, அதனால் அது தீஞ்சிச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும்ன்றதுனால. ஸோ இப்போ வந்து அந்த மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து அதில் போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை மட்டும்தான் ஊற்றணும். ஆல்ரெடி நம்ம சிக்கன் வாஷ் பண்ணும்போது தண்ணி விடும் இல்லையா, அதனால் தண்ணி நிறைய ஊற்றினா டேஸ்ட்டு போயிடும், ரொம்ப ரஃப்பாகிடும் சிக்கன். அதனால் நல்லா இருக்கிற தண்ணியை மட்டும் ஊற்றிடணும். ஃபைனலாக அவுட்புட் இப்படி தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மேலே